செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் தேமுதிக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு விருகம்பாக்கத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, மாவட்ட செயலாளர் VN ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேமுதிக மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான VC சந்திரகுமார், மாவட்ட செயலாளர் ரமேஷ் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் சார்பில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் தமிழன்னை பாபு தலைமையில் மாவட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்தனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதரவற்ற முதியோர்கள் 50 பேருக்கு வேட்டி, சேலை, பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டன. கன்னியாகுமரியை அடுத்த பத்மநாபபுரம் அருகே பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி கழிவறையை சுத்தப்படுத்த வைத்த தலைமை ஆசிரியர் மீது காவல்துறையிடம் பெற்றோர்கள் புகார் செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அருகே உள்ள அருமனையில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே கழிவறைகள் உள்ளன. அந்த கழிவறைகளை சுத்தப்படுத்தும்படி அந்த பள்ளியில் படித்து வரும் 10ஆம் வகுப்பு மாணவர்களை தலைமை ஆசிரியை கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்களை தலைமை ஆசிரியர் மீண்டும் வலுக்கட்டாயமாக நிர்பந்தம் செய்து கழிவறையை சுத்தப்படுத்தும்படி கூறியுள்ளார். இதனால் மாலையில் வீடு திரும்பிய மாணவர்கள் இதுகுறித்து தங்கள் பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதையடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த சம்பவம் குறித்து தலைமை ஆசிரியை மீது காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். தங்களின் பகுதியை தாங்களே சுத்தமாக வைத்திருப்பதற்கு மாணவர்களுக்கு இது பயிற்சியாக இருக்கும் என்றும் அருமனை பகுதியினர் கூறினார்கள். அங்க எங்களை மேடம் ஹெச்எம் எங்களை கக்கூசுகளை கூட்டிட்டு போய் 4-5 பேரை நாங்க இது ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போதைப்பாக்கினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கரூர் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். புகையிலை பொருட்கள், குறிப்பாக பான் பராக்குகள் புற்றுநோய் உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக விளங்கி வருகின்றன. கரூரில் 1000க்கும் மேற்பட்ட பஞ்சாலைகள், கொசுவலை தயாரிக்கும் தொழிற்கூடங்கள் உள்ளன. இவற்றில் பணியாற்றும் பீகாரை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பான்பராக் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் புற்றுநோய்க்கு ஆளாகி உள்ளனர். இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் கரூர் அரசு மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் போதைப்பாக்கை தடை செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் அருகே பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கரி மருந்து மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் அருகே மல்லாங்கிணறு சாலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி தலைமையில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் வேகமாக வந்த ஒரு வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் அந்த வாகனத்தில் இருந்த பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கரி மருந்து திரி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இவற்றை கடத்திய ஓட்டுநர் வெங்கடேஷ் மற்றும் சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த பழனிக்குமார், மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். புதுவையைச் சேர்ந்த எழுத்தாளர் லெனின் தங்கப்பாவின் நூல் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி குழந்தை இலக்கிய விருதுக்கு புதுவையைச் சேர்ந்த எழுத்தாளர் லெனின் தங்கப்பா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் எழுதிய சோழக்கொள்ளை பொம்மை என்ற குழந்தை இலக்கிய நூல் அவருக்கு இந்த விருதை பெற்று தந்துள்ளது. லெனின் தங்கப்பா 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பெயர் லெனின் தங்கப்பா, சுருக்கமாக ம இலை தங்கப்பா என்று இலக்கியத்தில் என்னை அழைத்துக் கொள்வேன். இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய குழந்தை இலக்கிய பரிசு எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பரிசு கொடுக்கப்பொழுது டிசம்பரில் கொடுக்கப்படும், ஆனால் அதை அறிவித்து விட்டார்கள். குழந்தைகளுக்காக நான் இதுவரை 5 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். அது தவிர நிறைய தமிழிலே ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக நான் புதுவையில் இருந்து வருகிறேன். குமாரபாளையம் அருகே பட்டா மாறுதலுக்காக
10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். குமாரபாளையம் அருகே கத்தேரி கிராமத்தில் கிராம அலுவலராக பணியாற்றி வருபவர் ராஜேந்திரன். அப்பகுதியில் நிலம் வாங்கிய தண்டபாணி என்பவர் அந்த நிலத்திற்கு பட்டா மாறுதல் செய்து தருமாறு கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டுள்ளார். ஆனால் 18,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் பட்டா மாறுதல் வழங்க முடியும் என கிராம நிர்வாக அலுவலர் ராஜேந்திரன் கூறியதாக தெரிகிறது. இது குறித்து சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் தண்டபாணி முறையிட்டார். போலீசாரின் அறிவுரையின்படி ரசாயன பொடி தடவிய 10,000 ரூபாய்களை கொடுத்தபோது கிராம நிர்வாக அலுவலர் ராஜேந்திரனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதில் கிராம அலுவலக உதவியாளரும் கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தான் வெளியுறவு பெண் அமைச்சர் சீனா பயணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.